வெல்கம் பேக் டு விடிகே ஃபோட்டோகிராஃபி. நிக்கானில் இன்னொரு புது சம்பவம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய முதல் சினிமா கேமரா ரெட் கூட சேர்ந்து இப்போ தான் அந்த கொலாபரேஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட் இப்போ வெளில வந்திருக்கு. கரெக்டாக பண்ணியிருக்காங்களா? சில பிரச்சனைகள் இருக்குது. நிக்கானில் இன்றைக்கி செப்டம்பர் 10 புதுசாக ஒரு சினிமா கேமரா லான்ச் பண்ணியிருக்காங்க. ZR அப்படின்ட்டு 24 மெகா பிக்சல் இருக்கிற ஃபுல் ஃப்ரேம் சினிமா கேமரா. இது 24 மெகா பிக்சல் அப்படியே Z6 Mark 3லேருந்து எடுத்துக்கிட்டு அதே சென்சர் தான். பரவாயில்ல, பொதுவாக எல்லோரும் பண்ணுறது தான். அது எல்லா கேமரா மேனுஃபேக்சரர்ஸும் பண்ணுறது தான். ஏற்கனவே இருக்கிற சென்சர்ஸை இன்னொரு பாடியில் யூஸ் பண்ணுறதோ இல்லை இன்னொரு விதமான மாடலில் யூஸ் பண்ணுறதோ அப்படிங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமான ஒரு விஷயம். இப்போ இன்ஃபேக்ட் A74 அதே சென்சர் தான் வந்து FX2லேயும் வந்தது. ஸோ இந்த கேமராவில் ரொம்ப நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு ஒரு நல்ல ஆட்டோ ஃபோக்கஸ், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ், ரிலையபிளான ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிற ஒரு ரெட் கேமரா இதுதான். ஃபர்ஸ்ட் ரெட் கேமரா. கொமோடோவில் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்தது, ஆனால் இருந்தாலும் அது வந்து மற்ற ஸ்டாண்டர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அது அவ்வளோ சூப்பரான ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி அதை ஏற்றுக்கவே முடியல. ஆனால் நிக்கானில் ஆல்ரெடி நல்ல ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அது சோனி அளவுக்கு இருக்கா, கேனன் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேறு டிபேட். ஆனால் ஆட்டோ ஃபோக்கஸ் நிஜமாகவே ரொம்பவே ரிலையபிளாக இருக்கும் நிக்கானில். அது வரைக்கும் ரொம்பவே எனக்கு சந்தோஷம். இதுவும் முக்கியமாக இப்போது அந்த Z8 Z9 இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா நிக்கான் ஆட்டோ ஃபோக்கஸ் வேறு லெவலில் இருக்குது. இப்போ அதே ஆட்டோ ஃபோக்கஸ் டெக்னாலஜி அப்படியே ஒரு ரெட் கேமராவில் இருந்தால், ஒரு சினிமா கேமராவில் இருந்தால், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சூப்பராக இருக்குது. நிக்கானும் ரெட்டும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை பண்ணியிருக்காங்களே, இதில் என்னென்ன நமக்கு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னாக்கா, இன்டர்னலாக ரெட் ரா கோடக்கோட சேர்த்து அப்படியே எழுத முடியும். 12 பிட் ரெட் ரா ஃபைல்ஸ் நம்மளால் எழுதிக்க முடியும். R3D ஃபைல்ஸு. பெரிய பாக்ஸ் கேமராஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆக்சுவல் சினிமா கேமராஸ், அதில் எல்லாம் 14 பிட்லாம் எழுதலாம் நம்ம. ஆனால் இதில் 12 பிட் தான். 12 பிட் அப்படிங்கிறதே வந்து நம்மளை மாதிரி யூசர்ஸ்க்கு ரொம்ப பெரிய விஷயம். நம்ம நிக்கான் ரா வந்து 12 பிட் வந்திருந்தது. அப்போ அதுவே ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. இப்போ ஆக்சுவல் ரெட் ராவே வந்திருக்கு அப்படிங்கிறப்போ சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். ரெட் ராக்கும் நிக்கான் ராக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெட் ரா பார்க்குறதுக்கு சும்மா பழன்னு இருக்குது. வீடியோ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எல்லாமே செம்ம பாசிட்டிவ். இது ரெட் ரா வந்து 6Kல எழுதிக்கலாம். நம்ம 6Kலே வந்து வேறு ஃப்ரேம் ரேட்டில் எழுதிக்கலாம். ஹையர் ஃப்ரேம் ரேட்ஸ், அதாவது ஒரு 100 இல்லாட்டி 120 அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் க்ராப் இருக்கும். பரவாயில்லை. 4Kலையும் எழுதிக்கலாம், 5.4Kல எழுதிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ரெசல்யூஷன்ஸ் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. வேறு ஃப்ரேம் ரேட்டில் எழுதிக்கலாம். இது போக நிக்கான் ராலையும் இன்டர்னலாக எழுதிக்கலாம். அது போக ப்ரோரஸ் ராலையும் எழுதிக்கலாம். இது போக H.265லையும் எழுதிக்கலாம். டிசைன் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே எனக்கு நிறையா குழப்பங்கள் இருக்குங்க. சீரியஸாக இந்த கேமரா அப்படியே பார்க்குறதுக்கு இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ZV-E1 கேமரா மாதிரி இருக்குது. இந்த கேமராவில் இருந்த பெரிய பிரச்சனை அந்த கிரிப்பி தூண்டு கிரிப்புது. அது வந்து ஏதோ பேப்பர் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது சரியாக என்னால் யூஸ் பண்ண முடியல. அதனாலேயே ஸ்மால் ட்ரெக்கில் ஒரு கிரிப்பு வாங்கி போட்டேன். நான் கிரிப்பும் கேஜும் இருக்கிற மாதிரி வாங்கி போட்டேன். இப்போ நிக்கான் ZR-லையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் கிரிப்போட டெக்ஸ்டர்லேருந்து எல்லாமே சோனி கேமரா மாதிரியே இருக்குது. இந்த கேமராவில் ஹீட் டிசிபேஷனுக்கு எதுவும் இல்லை, ஓவர் ஹீட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹையர் கோடக்கிலாம் எழுதும்போது ஹீட் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொரு பிரச்சனை, ஏன் இன்னும் இந்த 2 மணி நேரம் 5 செகண்டு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியலையே எனக்கு. 2 மணி நேரம் 5 நிமிஷம், சாரி. அது என்ன ரெக்கார்டிங் லிமிட்? அது அதுக்கு என்ன கணக்கு? யாரோட பிறந்துறாங்களா? எனக்கு சத்தியமாக புரியல. இது மண்டகாயுது எனக்கு. இது ஃபஸ்ட்டு டைம் லான்ச் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அந்த கேமரா? அது ஓகே, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரணும் இல்லைங்களா நமக்கு. அது இந்த கேமராவில் எனக்கு வருமா அப்படின்னா ரொம்ப சந்தேகம் தான் எனக்கு. ஏன்னா அது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பொம்மை கேமரா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அது எனக்கு என்னமோ சரியாக படலை. சரி, மெமரி கார்டு ஸ்லாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் CF Express Type B கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் சூப்பர். அந்த கார்ட்ஸ் இருக்கும்போது ரெட் ரா அதில் ஈஸியாக எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு மெமரி ஃபார்மேட்டை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சூப்பர். ஆனால் கூட எதுக்கு மைக்ரோ SD கார்டை வச்சுருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சினிமா கேமராவில் மைக்ரோ SD கார்டு எதுக்கு? இவர் ஜெரால்ட் டண்டன் அவர் வீடியோவில் தான் பார்த்தேன் நான். அந்த மைக்ரோ SD கார்டை கழட்டணும் அப்படின்னாக்கா பேட்டரி கழட்டி தான் ஆகணும். பேட்டரி கழட்டணும் அப்படின்னாக்கா ட்ரைபாட்லேருந்து கேமராவை கழட்டி தான் ஆகணும். இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான டிசைன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஒரு சினிமா கேமரா அப்படின்னாக்கா எப்படி இருக்கணும்? ஒரு கெத்து வேண்டாமா? அதுவும் ரெட்டோட லேபிள் இருக்குது, உள்ள ரெட்டோட பிராண்டிங் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த கேமராவோட அந்த அந்த ஒரு ஃபுட் பிரிண்ட் எப்படி இருக்கணும் அந்த கேமராவோடது?
அப்படி இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி நிறைய சின்ன பிரச்சனைகள். சரி, ஓகே, கொஞ்சம் பாசிட்டிவும் பேசுவோம் நம்ம. 32 பிட் இன்டர்னல் ரெக்கார்டிங் இருக்குது இதில். சூப்பர். 32 பிட் ஃப்ளோட் இன்டர்னல் ரெக்கார்டிங் இருக்குது அப்படிங்கிறது என்னென்னா, வீடியோவில் எப்படி நம்ம ஹைலைட்ஸ் வந்து கிளிப் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம், அந்த மாதிரி ஆடியோவில் ஹைலைட்ஸ் வந்து கிளிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் 32 பிட் ஃப்ளோட் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணுறது. அது நீங்கள் அப்படி மைக்கில் கற்றுனாலும் கூட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக இருந்தது அப்படின்னாக்கா, டேட்டா லாஸ் இல்லாமல் ட்ரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னாக்கா, அந்த ஸ்க்ரீமிங் கூட உங்களால் ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிட முடியும். முக்கியமாக ஈவெண்ட் வீடியோகிராஃபியில் வந்து எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் டிஜேக்கு வந்து புரியாது, அலற விட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து போஸ்ட்டில் நம்ம எடிட் பண்ணும்போது ஸ்க்ரீச் ஆகும், இல்லாட்டி ஹைலைட் ஸ்பீக் ஆகும். அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இறக்கிக்கலாம். நம்ம மேத்தமேட்டிக்கலாக லிமிட்டர்ஸ் கூட செட் பண்ணிக்கலாம், கம்ப்ரெஷன் செட் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம் 32 பிட் ஃப்ளோட்டில். சூப்பர். அது இந்த கேமராவில் கொண்டு வந்திருக்காங்கிறது வெரி குட். டிஜிட்டல் ஆடியோ இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட் டைம் இந்த கேமராவில் வந்திருக்கு நிக்கானில். அதுவும் நல்லா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டால் 4 இன்ச் ஸ்க்ரீனு, அதுவும் எல்லா பக்கமும் திருப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் அது. ஆனால் அந்த சோனி A7R5 இருக்கிற மாதிரி இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாங்கிற மாதிரி இல்லாது. இது 2 விதத்தில் திருப்பிக்கலாம். நம்ம விளாகிங் கேமரா மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சூப்பர். எல்லாமே நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். பேட்ரி அதே பேட்ரி தான், எப்போவுமே நிக்கானில் வர அதே பேட்ரி தான். அது வந்து இந்த கேமரா ஒரு சினிமா கேமரா அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு தாங்கும் அப்படிங்கிறது தெரியல. ரெண்டுடைய கலர் சயின்ஸு அப்படியே இதில் கொடுத்துருக்காங்க. இன்டர்னலாக நம்ம லட்ஸு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இந்த கேமராவில் 12 பிட்டில் எழுதிக்கலாம், 10 பிட்டில் எழுதிக்கலாம், 8 பிட்லையும் எழுதிக்கலாம் அப்படிங்கிறதும் சூப்பரான ஒரு விஷயம். அதில் ஒரு சின்ன பிரச்சனை, இன்றைக்கு வரைக்கும் அது நிக்கானில் சரி பண்ணாத ஒரு பிரச்சனை. 10 பிட்டில் 422 எழுதணும் அப்படின்னாக்கா நான் ப்ரோரஸில் தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ப்ரோரஸில் எழுதும்போது எனக்கு ஃபைல் சைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். H.265 10 பிட்டில் 422 எழுத கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அதுதான் ஸ்வீட் ஸ்பாட்டு. அது இந்த கேமராவில் அது மட்டும் இல்லை. இந்த கேமராவில் மட்டும் இல்லை, Z9 இல்லை, Z8 இல்லை, Z63 இல்லை, ZF இல்லை, எந்த Z-லேயுமே இல்லை. அது ஒரு பிரச்சனை. அது வந்து நம்மள மாதிரி ஆட்களுக்கு பெரிய பிரச்சனை. சினிமா லெவலில் பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேமரா வாங்குவாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி கிராஷ் கேம்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கொஞ்சம் அந்த ப்ரொடக்ஷன் லெவலில் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த கெத்தாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதான் அந்த நெக்ஸ்ட் லெவல் வீடியோ குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அந்த சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு இது நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேமரா. சூப்பர். இன்னும் முக்கியமான பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கேமராவில் அஃபிஷியலாகவே டியூவல் பேஸ் ISO இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். டியூவல் பேஸ் ISO 800 இருக்குது, 5000 இருக்குது. ரெட் ரால் ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போது நார்மலாக ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நிக்கான் ரால் எதுலையா மற்றதில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 800லேயும் 6400லேயும் இருக்குது. 6400ங்கிறது இப்போ சோனி FX3லாம் வந்து 12800 இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாப் ஜாஸ்தி. அது 6400 எந்த விதத்துலையும் ரொம்ப மோசமான டியூவல் நேட்டிவ் ISOலாம் கிடையாது. சில கேமராலாம் 3200 தான் இருக்கும், 2 ஸ்டாப்பு தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 3.25 ஸ்டாப் தள்ளி இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் தான். அது 3 ஸ்டாப் தள்ளி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 3 ஸ்டாப் தள்ளி இருக்குது. ஓகே, இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ லோ லைட்லேயும் நல்லா தான் இருக்கும் இந்த கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸு. நிக்கானுடைய ஆப்டிக்ஸ் ஆல்ரெடி நல்லாவே தெரியும் நமக்கு. லென்சஸ் எல்லாம் தரமான லென்சஸ், அட்டகாசமாக நின்று விளையாடுது, அதெல்லாம் சூப்பர். சினிமா கேமராஸ்க்குன்னு சில லட்சணங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக அது ட்ரூ 24 FPS எடுக்கணும், DCI எடுக்கணும், அதில் அனமார்ஃபிக் D-ஸ்குவீஸ் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த கேமராவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு இனிமேல் டவுட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 24 FPS இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மற்றதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஷட்டர் ஆங்கிள் இருக்குது இந்த கேமராவில், சூப்பர். ஆனால் டைம் கோடு ஜாம் சிங்க் பண்ணுறதுக்கான போர்ட் எதுவுமே இந்த கேமராவில் பார்த்த மாதிரி தெரில எனக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அரைக்குறை இம்ப்ளிமெண்டேஷன், ஓப்பனாக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு முக்கியமாக ஐபிஎஸ் இருக்குது இந்த கேமராவில். சூப்பர். 7.5 ஸ்டாப்ஸுக்கு ஐபிஎஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது இப்போ ரீசெண்டாக வந்த கேனனில் கூட பார்த்தீங்கன்னாக்கா C50ல் ஐபிஎஸ் இல்லாமல் தான் வந்திருக்கு. ஐபிஎஸ் தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். தேவை இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஓகே, இந்த கேமராவோட விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் $2200. அந்த விஷயந்தான் நிஜமாகவே மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த கேமராவுக்கு. இந்த செக்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு இது FX3 எல்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேனன் C50 அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. என்ன தான் ரெட் இன்டர்னல் ரெக்கார்டிங்கே இருந்தாலும், ரெட் ரா இன்டர்னல் ரெக்கார்டிங்கே இருந்தாலும், இதெல்லாம் வந்து இந்த FX3 மார்க்கெட்டை வந்து தொடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா
அது வேறு லீக் அந்த கேமராஸ் எல்லாம். Blackmagic பாக்கெட் சினிமா கேமராவுக்கு நல்ல ஒரு காம்படிஷன் நிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேமரா எப்படி இருந்தாலும் Blackmagicல அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் இல்லை. அப்படிங்கிறப்போ மேனுவலாக தான் யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்போ மவுண்ட் வந்து ஃப்ளாஞ்ச் கம்மியாக இருந்திருந்தது அப்படின்னாக்கா நிறைய லென்சஸை வந்து நம்ம அழகாக யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதெல்லாம் இல்லை இப்போது. ஸோ Blackmagicல அந்த ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணதாக தான் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து Blackmagicல வந்து மவுண்ட் ஃப்ளாஞ்ச் சின்ன ஃப்ளாஞ்சு நிறைய லென்சஸ் அதில் அழகாக அடாப்ட் பண்ண முடிஞ்சது MFTயில். ஆனால் எப்போது அந்த சூப்பர் 35 ஃபுல் ஃப்ரேம்லலாம் வர ஆரம்பித்தாங்களோ இல்லை EFல போட ஆரம்பித்தாங்க, அது அப்படியே பெருசாலாம் ஒன்றும் செல்லுபடி ஆகலைங்க. அது அந்த மாதிரி ஒரு வேக்யூமில் வந்து இப்போது இந்த ZR அட்டகாசமாக ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. அதே நேரத்தில் ரெட் ரெக்கார்டிங் இன்டர்னலாகவே இருக்குது. ரெட் ரா ரெக்கார்டிங் ஏன் வரமாட்டேங்குது? ரெட் ரா ரெக்கார்டிங் இன்டர்னலாக இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ Blackmagic பாக்கெட் சினிமா கேமரா செக்மெண்ட்டை நிச்சயமாக இந்த கேமரா ஈஸியாக முறியடிக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஹையர் லீக்ஸில் இருக்கிற கேமராவுக்கு இந்த கேமரா கிட்ட கூட போகாது. ஏன்னா எர்கனாமிக்லி இந்த கேமரா ரொம்ப வீக்காக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். மேபி ரிக் அது இதுன்னு நிறையா வரலாம், அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் பெட்டர் ஆகலாம் இந்த கேமரா. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸு. பட் வெறும் கேமராவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா எர்கனாமிக்கலி இந்த கேமரா அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. இன்டர்னல்ஸ் சூப்பரு, எக்ஸ்டர்னல்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாப்போம்.